தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சகல பொருட்களினதும் விலை அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை சிறு கைத்தொழில்துறை சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை சிறு கைத்தொழில்துறை சங்கத்தின் தலைவர் நிலோக்ஷ குமார இதனை தெரிவித்துள்ளார். கப்பல் கட்டண அதிகரிப்பு உள்ளிட்ட செலவினங்களே இதற்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் சகல பொருட்களினதும் விலையை அதிகரிக்க நேரிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாட்டில் பொருளாதார முறைமை, பணவீக்கம், சமூக நலன் ஆகிய பிரிவுகளை நோக்கி நகர்கிறது. அரசாங்கம் நலன்புரி திட்டங்களை ஆரம்பித்த போது 35% வட்டி விகிதம் இன்று 12% குறைந்துள்ளது என்று சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அடூப பெஸ்குவல் தெரிவித்துள்ளார். மேலும் கொள்கைகளின் அடிப்படையில் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும், தனிநபர்கள் அல்லது கட்சிகளால் அதனை செய்ய முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். கட்சிகள் மற்றும் நபர்கள் மாறுவதால் ஒரு நாட்டின் பொருளாதாரம் மாற்றம் காணாது. தேர்தல் நேரத்தில் எல்லையின்றி உலர் சொத்துக்கள் வந்து சேர்வதை தவிர்ப்பதற்காகவே தேர்தல் செலவு சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. எனவே தற்போதுள்ள தேர்தல் முறைமை மாற்றப்பட வேண்டியது அவசியம். அரசின் கொள்கைகள் பிரசித்தமடைந்துள்ளன. அந்த வேலை திட்டங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே தலைமை தாங்குகிறார் என்பது ரகசியமல்ல. அதனை ஒவ்வொரு துறைசார் நிபுணர்களும் மக்களும் பிற கட்சிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை 19ஆம் தேதியிலிருந்து அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல முறை மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பட்டிகளை தயார் செய்யும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி உடைந்த வாக்குப்பட்டிகளை சரி செய்யுமாறும் பொறுப்பதிகாரிகளுக்கு ஏற்கனவே பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் நிச்சயமாக அதிபர் தேர்தல் நடைபெறும். இதனை முன்னிட்டு வாக்குப்பட்டிகளை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தேர்தலை இலக்காக கொண்டு அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும். இது தொடர்பில் உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுடன் அடுத்த வாரம் கலந்துரையாட உள்ளோம். அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவுகள் குறித்தும் இதன்போது விவாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் சாதாரண தரம் மற்றும் உயர்தர வகுப்புகளுக்கு மாணவர்கள் இல்லாத காரணத்தினால் அனைத்து ஆசிரியர்களும் 5 வருடங்களின் பின்னர் விருப்ப ஓய்வு திட்டத்தை அனுபவிக்க முடியும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். புத்தளம் நடத்தாண்டிய தமிஸ்வர கல்லூரியில் 3 மாடிகளை கொண்ட புதிய தொழில்நுட்ப பீட கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். மேலும் அமைச்சர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடாமல் பாடசாலை நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தகவலை தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசீல சம்பத் தெரிவித்துள்ளார். இதன்படி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை 180 ரூபாய் தொடக்கம் 200 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக 450 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் போத்தல் ஒன்றின் விலை தற்போது 550 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயின் சுங்க வரி அதிகரிப்பே விலை அதிகரிப்புக்கு காரணம் என தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டங்களினூடாக அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாட்டில் காணப்படும் வேலையின்மையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கடந்த 4 ஆண்டுகளாக கொரோனா தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக வேலையின்மை அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் திட்டங்களை ஆதரிப்பது தொடர்பில் இளைஞர்கள் சிறந்த தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் அடுத்த 5 வருடங்களில் செயற்படுத்தப்படும் பொருளாதார கொள்கைகளே இலங்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நானுயா ரதல குறுக்கு வீதியில் முச்சக்கர வண்டியொன்று நேற்று காலை குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 காயமடைந்துள்ளனர். நானுயாவில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த போது மிகவும் சரிவான ரதல குறுக்கு வீதியில் அபாயகரமான வளைவில் முச்சக்கர வண்டி சாரதிக்கு முச்சக்கர வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாததன் காரணமாகவே இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொள்ளும் போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 காயமடைந்துள்ளனர். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் நேற்று காலை தீ விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மாளிகாவத்தை ஜெயந்த வீரசேகர மாவட்டத்தில் உள்ள விழா மண்டபம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் விரைவாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த தீ விபத்து சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் மற்றும் சொத்து சேதம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லுடுகலை பசறை வீதியில் காப்டர் 154வது மைல் கல்லுக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 2 பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக லுடுகலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 49-50 வயதுடைய ஆசேலபுர பதுளை ஜிந்தகோட பதுளை பகுதியைச் சேர்ந்த 2 இவ்வாறு காயமடைந்துள்ளனர். மேலும் காயமடைந்தவர்கள் கொப்டன் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக லுணுகலை போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை லுணுகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை பகுதியில் இளைஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் கினடியங்கல பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவரே கடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடத்தப்பட்ட இளைஞரின் தாயார் போலீஸ் நிலையத்தில் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கினடியங்கல பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றுக்கு அருகில் வேனொன்றில் வந்த முகமூடி அணிந்திருந்த இனந்தெரியாத சிலர் இந்த இளைஞரை பலமாக தாக்கிவிட்டு கடத்தி சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையிலே பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை களுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2 சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனமல்வில போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ள இச்சம்பவத்தில் 12 மற்றும் 13 வயதுகளை உடைய சிறுமிகளே பாதிக்கப்பட்டுள்ளனர். தபால் மூலமாக கிடைத்த ரகசிய முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் சிறுமிகளையும் சிறுமிகளின் தாய்மார்களையும் போலீசார் அழைத்து விசாரணைக்குட்படுத்தியதில் மேற்படி சம்பவம் அம்பலமானது. உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் மன உபாதைகளுக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிக்குவை நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஹட்டாரில் தொழில் பெற்று தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளினால் 37 வயதுடைய குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் 40 லட்சம் ரூபாவிற்கும் அதிக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி பிரித்தானியாவிற்கு தப்பிச் செல்ல முற்பட்ட இலங்கை யுவதி ஒருவரும் அவருக்கு உதவிய தரகர் ஒருவரும் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கந்தானியில் உள்ள மசாஜ் நிலையமொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த 5 பேர் கொண்ட குழுவொன்று 40,000 ரூபாய் பணம் மற்றும் 6 கையடக்க தொலைபேசிகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கந்தானி போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் என கூறிய இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது கொள்ளையர்கள் மசாஜ் நிலையத்தின் பணிபுரிந்த 8 பெண்களையும் அறையொன்றுக்குள் அழைத்து சென்று அவர்களிடமிருந்த கையடக்க தொலைபேசிகளை கொள்ளையிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அத்தோடு கொள்ளையர்கள் மசாஜ் நிலையத்தில் இருந்த சிசிடிவி கேமராவையும் கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் கொள்ளையர்கள் 5 சிறிய ரக வேன் ஒன்றில் ஏறி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தானை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.